ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான முறையில் அபுதாபியிலே பத்ர் நிகழ்ச்சியை அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாட்டாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் தன்னுடைய அருளை சொரிந்திடுவானாக. இங்கே வருகை தந்திருக்கிற பொறுப்பாளர்கள், சமூகத்தின் வழிகாட்டிகளாக இருக்கிற உலமா பெருமக்கள், முஹிப்புல் உலமாவாக திகழ்ந்து கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் ஹமீத் காக்கா அவர்கள், அல்ஹாஜ் நோபல் ஷாகுல் ஹமீத் ஹாஜி அவர்கள், இதை போன்று வழிநடத்தி கொண்டிருக்கிற உலமாக்களில் ஹுசைன் மக்கி ஹசரத் உள்ளிட்ட உலமா பெருமக்கள், வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், குறிப்பாக இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய இடங்கள்ல சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாட்டுக்காக ஊருக்காக உழைப்பவரை, ஊர் உள்ளவரை மறப்பதில்லை. நாட்டுக்காக யார் பாடுபடுகிறார்களோ அந்த தியாகிகளை நாடு மறப்பதில்லை. இறைவனுக்காக தியாகம் செய்த தியாகிகள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்த தியாகிகள், முதல் தியாகிகள் யார் என்றால் இந்த பத்ரீன்கள். காலம் இருக்கிற வரை இந்த பத்ரீன்களின் புகழ் பாடப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அவர்களின் நினைவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறப்பதில்லை. அந்த அடிப்படையில் பத்ர் குறித்த சில தகவல்களையும் அது தருகிற பாடங்களையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்தவுடன் செய்கிற போர் என்ன தெரியுமா? இந்த சமூகத்திற்கு நிறைய பாடங்களை அல்லாஹ் பத்ரின் மூலமாக தருவான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், ஃபலா துதிஇல் காஃபிரீன வஜாஹிதுஹும் ஜிஹாதன் கபீரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதத்தை வாங்கி வந்தவுடன் அல்லாஹ் போர் செய்ய சொல்லுகிறான். என்ன போர் தெரியுமா? கல்வி போர். அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சொல்லுவான், ஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா. வாளை எடுத்து செய்கிற போரை பெரும் போர் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. கல்வி இந்த சமூகத்திற்கு கொடுத்தாக வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமானார் 40 வயதிலே முதலில் செய்த போர் அந்த குறைஷிகளிடத்திலே கல்வி போர் தான் செய்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த கருத்துக்கு மாற்று கருத்து அவர்களால் கொண்டு வரவே முடியவில்லை. இதுதான் வரலாறு. அதனால அபூஜஹில் சொல்லுவான், உமையா, உம்மை விட அரபுலகத்திலே சிறந்த அறிவாளி கிடையாது. உமையா எந்த அளவிற்கு அறிவாளி என்று சொன்னால், உமையாவிடத்திலே கவிநடையில் சொன்னால் கவிநடையில் பேசுவார், பதில் கொடுப்பார். பேச்சு நடையில் நலுமாக சொன்னால் நலுமாக பதில் கொடுப்பார். உமையாவை ஜெயிப்பதற்கு அரபுலகத்திலே ஆள் இல்லை என்று போற்றப்பட்ட அந்த உமையாவிடத்திலே அபூஜஹில் அட்வான்ஸாக 10 செந்நிற ஒட்டகங்களை கொடுத்து, முகம்மது ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், சென்று வா, உன்னுடைய வாதத்திறமையால் முகம்மதை வென்று வா. செல்லுகிறார் உமையா, செருக்கு நடையோடு செல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறார். என்னவோ வஹி வருவதாக சொல்லுகிறீர்களே, ஜிப்ரீல் வருவதாக சொல்லுகிறீர்களே, ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். அலிஃப் லாம் ரான் ஓத ஆரம்பிச்சாங்க. ஒத்தூர் வ கிதாபி மஸ்தூர் ஓதுனாங்க. இத கேட்ட உமையா ஒன்றும் பேசவில்லை, தலைகுனிந்தார். தலைகுனிந்து தாருன் நதுவாவுக்கு செல்லுகிறார். அபூஜஹில் பார்த்தவுடனே சொல்லுகிறார். அபூஜஹில் பார்த்தவுடனே சொல்லுவார், முஹம்மது இந்த உமையாவுக்கும் சூனியம் வைத்து விட்டார். இங்கு நான் நிறுத்திவிட்டு சொல்லுவேன், சூனியத்தை அபூஜஹில் கூட நம்பினான், சில பேர்கள் நம்பவில்லை. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம்.
உமையா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அபூஜஹலை பார்த்து, அபூஜஹல், இந்த முஹம்மதோடு ஒரு காலமும் உம்மால் ஜெயிக்க முடியாது. அவர் வார்த்தைகளை கேட்டேன். இன்ன லஹூல ஹலவா இன்ன அலைஹில தலவா அலாஹு முஸ்மிரா வஸ்பலுஹு முஅத்திக் மஹாதா கவுலுல் பஷர் இன்னஹு யஅலு வலா யுலா அலை. அவருடைய சொன்ன வார்த்தையின் மேல் பகுதியை சுவைத்து பார்த்தேன். அதன் ருசிக்கு நிகர் எதுவும் இல்லை. அவர் சொன்ன கடைசி பகுதியை நான் பார்த்தேன், தொட்டு பார்த்தேன். அதனுடைய ரசனையை விட உலகத்திலே யாரும் கொண்டு வந்ததாக எனக்கு தெரியவில்லை. மஹாதா கவுலுல் பஷர், இது மனித சொல்லே அல்ல. இதோடு உலகத்திலே யார் போட்டி போடுகிறார்களோ அவர்களை அது ஜெயிக்குமே தவிர ஒரு காலமும் அதை ஜெயிக்க முடியாது. உமையா சொன்ன வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் போர் கல்வி போர். முழு சமூகத்திற்கு பெருமானார் கல்வியை கொடுத்தார்கள். கொடுத்த நாயகம் இந்த சமூகத்திற்கு ஒரு ஹதீஸை மிக தெளிவாக கொடுக்கிறார்கள். அஃலலு ஸதகா, தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது தெரியுமா? தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். தானத்திலேயே சிறந்த தானம் கண் தானம் என்று சொல்லலாம், அன்னதானம் என்று சொல்லலாம். இதெல்லாம் அகிலம் சொல்லும். ஆனால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்து அல்லிமர் ரஜுலு ரஜுலா. இந்த வார்த்தைகளை உலமாக்களும் அரபி தெரிந்தவர்களும் ஆய்வு செய்ய வேண்டும். அன்து அல்லிமர் ரஜுலு ரஜுலா, ஒவ்வொரு மனிதனும் இன்னொருவருக்கு கல்வி கொடுக்க வேண்டும். எல்லோரும் அன்து அல்லிமர் ரஜுலு ரஜுலா. தர்மத்திலேயே சிறந்த தர்மம், போரிலேயே சிறந்த போர் கல்வி போர். எல்லோருமே கண்டிப்பாக இன்னொருவருக்கு கல்வியை கொடுக்க வேண்டும். தாஹா நபி அடியெடுத்து வைக்கிற பொழுது அரபுலகத்திலே எழுத படிக்க தெரிந்தவர்கள் 27 பேர்கள். பெருமானாரின் 23 ஆண்டு கால முயற்சி. பெருமானார் வஃபாத் ஆகிற பொழுது எழுத படிக்க தெரியாத ஒரு சகாபி கூட இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்தவர். ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கல்வியை கொடுக்க வேண்டும். இந்த களப்பணியை, இந்த போரை அன்பிற்குரியவர்களே நம்முடைய சமுதாயம் கையாண்டால் உலகம் நம் கையில். உலகம் நம் கையில். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன அழகாக பேசுகிறான். நாமும் படிக்காமல், நம் சமுதாயத்தையும் படிக்க விடாமல், நம் சமுதாயத்திற்கும் கல்வியை கொடுக்காமல், அன்புக்குரியவர்களே கல்லா பெட்டின்னு பேர் வச்சிருக்கிறான். போய் அங்க உட்கார்ந்துறானா இல்லையா? எண்ணி பார்க்கிறோம். முதல் போர் கல்வி போர். இன்னொன்றையும் சொல்லுவான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஃலலுல் ஜிஹாத், ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாதை சொல்லித் தரட்டுமா? தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன் துஜாஹித நஃப்ஸக வ ஹவாக வ துன்யா வ இப்லீஸ. நாளோடு எவன் போர் செய்கிறானோ அவன்தான் வீரன் என்றார்கள். நஃப்ஸோடு, துன்யாவோடு, இப்லீஸோடு, மனோ இச்சையோடு யார் போர் செய்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த போராளிகள். இன்னைக்கு நாம அதெல்லாம் ஜெயித்தது உண்டா? எண்ணி பார்க்கிறோம். நஃப்ஸை ஜெயித்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? முஹம்மது இப்னு காசிம் இப்னு அபி பக்கர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி காபத்துல்லாஹை தவாப் செய்கிறார்கள். தவாப் செய்கிற பொழுது பார்த்தால் ஒரு வைர மாலை கீழே கிடக்கிறது. எடுத்துட்டு போய் என்ன விலைன்னு கேட்கிறாங்க. அன்றைக்கு 5 லட்சம் திர்ஹம். அப்ப நஃப்ஸ் சொல்லுது, நஃப்ஸ் எப்பயுமே கரெக்டா கெட்ட வழிக்கு தான் அழைச்சிட்டு போகும். நாம கோடீஸ்வரன் ஆயிட்டோம். என்ன 5 லட்சம் திர்ஹத்திற்கு சொந்தமான வைரமாலை கிடைத்திருக்கிறது. ஆனால் அக்கல் சொல்லுகிறது, அறிவு சொல்லுகிறது, பாவம் யாரோ போட்டிருக்கிறார்கள், அவர்களிடத்திலே ஒப்படைத்து விடலாம். எப்பொழுதுமே நஃப்ஸுக்கும் அக்களுக்கும் சண்டை நடந்து கொண்டேதான் இருக்கும். நம்மிடத்திலே பெரும்பாலும் நஃப்ஸ் தான் ஜெயிக்கும். ஒரு ஐபோன் கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எடுக்க சொல்லும். நஃப்ஸ் சொல்லும், எடுத்த உடனே சிம் கார்டை கலட்டு, சிம் கார்டை கலட்டு, சிம் கார்டை கலட்டு, இல்லையா ஆட்டைய போற்றணும். அறிவு சொல்லும், பாவம் இதுக்குள்ள எவ்வளவு நம்பரை சேகரிச்சு வச்சிருக்காரோ தெரியல, என்ன பாடுபட போறாரோ தெரியல. ஆனா அறிவை நஃப்ஸ் ஒரே அடியா அடிச்சு இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா உலகத்துல வாழ முடியாது என்று நஃப்ஸ் சொல்லும். இதை போன்றுதான் அங்கே முஹம்மது இப்னு காசிம் இப்னு அபி பக்கருக்கு நஃப்ஸ் சொல்கிறது, இந்த வைரமாலை உமக்கு சொந்தமானது. ஆனால் அவர்கள் நஃப்ஸை அடக்கினார்கள். நஃப்ஸை அடக்கினார்கள். யார் என்று தேடினார்கள். ஒரு வயதான கிழவன் வந்தார், அவரிடத்திலே ஒப்படைத்தார்கள். ஹஜ்ஜை முடித்து
விட்டு செல்லுகிற பொழுது கடல் மார்க்க பயணம். இவர்கள் சென்ற கப்பல் கவிழ்ந்தது. ஒரு பலகையை பிடித்து ஒரு கிராமத்தில் சேர்ந்தார்கள். அங்கு இமாமத்து செய்கிறார்கள். அங்கிருக்கிற மக்கள் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைக்கிறார்கள். இவர்கள் முதல் இரவு திருமணத்திலே அந்த பெண்ணை தன் மனைவியை பார்க்க செல்லுகிறார்கள். பார்த்தால் கழுத்திலே இவர்கள் எடுத்துக் கொடுத்த வைரமாலை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கழுத்தையே பார்க்க அந்த பெண் கேட்கிறார்கள், என்ன கழுத்தையே பார்க்கிறீங்க? இல்ல, இந்த வைர மாலையத்தான் நான் தவாஃப்ல எடுத்து ஒரு பெரியவருக்கு கொடுத்தேன். அந்த பெண் சொன்னார்கள், அவர்கள் தான் என் தகப்பனார். அவர்கள் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். வைர மாலையை எடுத்து கொடுத்த அந்த வாலிபரே என் மகளுக்கு மணாளராக வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் கொடுத்து விட்டான். நப்சை அடக்கினால் நப்சு எது கேட்கிறதோ அதை அல்லாஹ் கொடுத்து விடுவான், கொண்டு வந்து கொடுப்பான். அப்ப நப்சோடு போராட வேண்டும். இப்லீஸோடு போராடி இருக்கிறோமா? ஜெயித்திருக்கிறோமா? அல்லாமா இக்பால் அழகாக பேசுவார்கள். அவங்க காலத்திலேயே அல்லாட்ட இப்லீஸ் வாக்குவாதம் பண்றத ஒரு கற்பனை கதையாக எழுதுகிறார்கள் அல்லாமா இக்பால். இப்லீஸ் அல்லாட்ட போய் சொல்றான், யா அல்லாஹ் எனக்கு வாழை பிடிக்கல, மௌத்தாக்கிரு. இப்லீஸ் அல்லாட்ட போய், எனக்கு வாழை பிடிக்கல, நீ மௌத்தாக்கிரு. அல்லாஹ் கேட்பான், ஏன்டா கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கேன்னு சொன்னியே, ஏன்டா மௌத்தாக்க சொல்ற? இல்ல, ஒரு காலம் இருந்துச்சு, வலிமார்கள் வாழ்ந்தாங்க, நபிமார்கள் வாழ்ந்தாங்க, போராட்ட காலம். சில நேரத்தில் அவங்க ஜெயிப்பாங்க, சில நேரத்தில் நான் ஜெயிப்பேன். இப்ப எல்லாம் அப்படி இல்ல. அப்துல் காதர் பாய வழிகெடுக்கலாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி கெட்டு போய் வந்து காலில் விழுகிறாரு. அப்துல் ரஹ்மான் பாய வழிகெடுக்கலாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி கெட்டு போய் வந்து காலில் விழுகிறாரு. என் வேலை முடிஞ்சிருச்சு. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த போர் யார் செய்கிறார்களோ சிறந்த போர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து அத்லின் இந்த சுல்தானின் ஜாயிர். அநீதிக்கு எதிராக நடத்துகிற போராட்டமும் போர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பேனா புரட்சியை போர் என்கிறார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி போர்களை வகுத்துக் கொடுத்த நாயகம் கடைசியாக உயிரை மார்க்கத்திற்காக கொடுக்கிற போர் ஒன்று முதலாக இஸ்லாத்தில் வருகிறது என்றால் அதுதான் பத்ர் போர். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் வரலாறுகளை பார்க்கிறோம், அதோடு சேர்ந்த படிப்பினைகளையும் தொட்டு பார்க்கிறோம். பொதுவாகவே அரபுகள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ரஹலத் ஷீதா வஸ்ஸைஃப், கோடை காலத்திலே ஒரு பயணம், குளிர்காலத்திலே ஒரு பயணம் செய்வார்கள் வியாபாரத்திற்காக. அந்த வியாபாரம் எப்படி இருக்கும் என்றால் கூட்டு வியாபாரம். ஊரில் இருக்கிற எல்லோரும் பணம் போட்டு ஷேர் போட்டு சிலர்களை அனுப்பி வைப்பார்கள், வருகிற லாபத்தை பிரித்துக் கொள்வார்கள். இப்படி அபூ சுஃபியானின் தலைமையிலே அபூ ஜஹில் ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறார் சிரியாவுக்கு வியாபாரத்திற்காக. ஆனால் ஒரு கண்டிஷன், வருகிற லாபம் முழுக்க அந்த லாபத்தை வைத்து நான் யார் கையிலும் கொடுக்க மாட்டேன், முகம்மதையும் முகம்மதினுடைய தோழர்களையும் அந்த இஸ்லாத்தை இந்த பணத்தை கொண்டு அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும். இந்த லாபம் முழுக்க இஸ்லாத்தை அழிப்பதற்காக. இந்த செய்தி ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. மதீனா நகரத்திலே இருக்கிற நாயகம் 40 பேர்கள் கொண்ட குழுவை அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் வருகிற பொழுது போரை முடித்து, அவர்கள் வியாபாரத்தை முடித்துவிட்டு வருகிற பொழுது அந்த கூட்டத்தை அப்படியே கூட்டி வாருங்கள், ஏன்னா லாபம் அப்பத்தானே இருக்கும், நீங்க அழைத்து வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுவை அனுப்ப, அபூ சுஃபியான் சாதாரண மனிதர் அல்ல. உளவுத்துறையில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹுவுக்கு நிகராக அரபுலகத்திலே யாரும் இல்லை. இரவு நேரத்திலே ஒரு தனி மனிதன் உள்ளே நுழைந்தால் யாரோ நம் கூட்டத்திலே நுழைந்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஆற்றல் படைத்தவர்கள் அபூ சுஃபியான். இவர்கள் வருவதை புரிந்து கொண்டு லம்லம் இப்னு கிஃபாரி என்பவரிடத்திலே விலை பேசுகிறார்கள். 2 ஒட்டகம் தருகிறேன், நான் கடல் மார்க்கமாக வருகிறேன், முகம்மது நினைத்துக் கொண்டிருக்கிற பாதை அல்ல, கடல் மார்க்கமாக நான் வந்து விடுகிறேன். அரபுலகத்திற்கு சென்று சொல்லிவிடுங்கள், முகம்மதின் படைகளும் வந்து நம்முடைய பொருளாதாரத்தை சேதப்படுத்தி விட்டது, படையை துவக்குவதற்கு நீங்கள் போய் சொல்லிவிடுங்கள். அல்லாஹு அக்பர். லம்லம் இப்னு கிஃபாரி விரைவாக வருகிற
குதிரையை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வருகிறார். வேகமாக பறந்து கொண்டிருக்கிறார். மக்காவுக்கு அருகில் வருகிற பொழுது சட்டையை கிழித்துக் கொண்டார். நல்லா தான் வந்துகிட்டு இருந்தான். மக்கள் கேட்கணுமா இல்லையா? சட்டையை கிழிச்சுக்கிட்டு வேகமா உள்ள நுழைகிறார். அதற்கு இடையிலே மக்காவிலே ஒரு பெரும் புரளி கிளம்பி இருந்தது. ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு கனவு கண்டார்கள். ஆத்திகா பொதுவாகவே நடக்க போற விஷயத்தை சில பொம்பளைய கரெக்டா சொல்லிடுவாங்க இல்லையா? ஒரு கனவு கண்டார்கள். 3 நாளில் மக்கா முழுக்க ரத்தம் ஓடுவதை போன்று ஆத்திகா ரலியல்லாஹு கனவு கண்டார்கள். பொம்பளைகள்ட்ட இருக்கிற இன்னொரு நல்ல தன்மை என்னன்னா, கண்டதை மறைச்சு வைக்க, எதையுமே மறைச்சு வைக்க அவங்களுக்கு தெரியாது. பொம்பளைகளுக்கு கனவு கண்டுட்டா உடனே சொல்லிடணும் இல்லையா? மறைச்சு வைக்க தெரியாது. பொதுவாகவே வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டாவே பொம்பளைய முதல் நேரம் எந்த கதையாவது பேசிட்டு இருப்பாங்க. ஊரு கதை, உலகத்து கதையெல்லாம். இப்ப எல்லாம் அப்படி இல்ல, புருஷனை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. வாத்தியாரை கட்டிக்கிட்டு பெரும்பாடா இருக்கு. ஏமா உங்களுக்கு தான் வார வாரம் 2 நாள் லீவ் ஆச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாத்தியாருக்கு தான் சனி ஞாயிறு லீவ் ஆச்சு, என்ன பிரச்சனை? சின்ன சின்ன தப்பு செஞ்சா கூட பெஞ்சி மேல ஏறு நில்லு, பெஞ்சி மேல ஏறு நில்லு பாடாப்படுத்துறான். அவனை கட்டிட்டு பெரும்பாடா இருக்கு. பக்கத்தில் இருக்கிற அம்மா சொல்லுது, உங்க பாடு பரவாயில்ல, நானு கண்டக்டரை கட்டிக்கிட்டு சாகுறேன். கண்டக்டர் கட்டினா தான் எல்லா ஊருக்கு ஃப்ரீயாவே போயிடலாம்ல பஸ்ல. இல்ல பால் வாங்கலாம் மோர் வாங்கலாம்னு இப்படி வெளியே போய் நின்னா படியில நிக்காதன்னு பாடாப்படுத்துறான். அவனை கட்டிக்கிட்டு பெரும்பாடா இருக்கு. 3வது சொல்லுச்சான், உங்க பால்லாம் பரவாயில்ல, நான் மெக்கானிக்க கட்டிக்கிட்டு சாகுறேன்னு. மெக்கானிக்கு தான் கண்ணுக்கு தெரியாத காசு, எவ்வளவு கேட்டாலும் கொடுத்தாகணும் இல்லையா? உனக்கு என்னமா பிரச்சனை? இல்ல நேரா வீட்டுக்கு வந்தோட ஸ்பானரை தூக்கிட்டு கட்டலுக்கு கீழே போய் படுத்துக்கிறான். அவனை கட்டிக்கிட்டு பெரும்பாடா இருக்கிறது. இப்படி பெண்கள் எதையுமே மறைத்து வைக்காதவர்கள். ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கனவு கண்டார்கள். அந்த கனவை அப்பாஸ் ரலியல்லாஹு விடத்திலே சொல்லிவிடுகிறார்கள். நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், 3 நாள்ல மக்கா முழுக்க வெள்ளம், மக்கா முழுக்க ரத்த வெள்ளத்தை நான் கனவிலே கண்டேன். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா விடத்துல சொன்னாங்க. அதுவும் குறிப்பா இதை யார்கிட்டையும் சொல்லிராதீங்கன்னு சொன்னா சொல்லாம யாருனாலும் இருக்க முடியாது. அப்பாஸ் ரலியல்லாஹ்ட்ட இதை யார்கிட்டையும் சொல்லிராதீங்க. அப்பாஸ் ரலியல்லாஹ் கடைவீதியிலே போய் தனியாக சொன்னார்கள். யார்கிட்டையும் சொல்லிராதீங்கன்னு 2 பேர்த்திட்ட சொன்னாங்க. கடைசியில் அபூஜஹலுக்கு செல்கிறது. அபூஜஹல் நேரடியாக வருகிறார். ஆத்திகாவை பார்க்கிறார். நீ என்ன கனவு கண்டாய்? 3 நாளில் ரத்த வெள்ளம் இங்கு நடக்கவில்லை என்றால் உன் தலையை கொய்து விடுவேன் என்று பெண் என்று பார்க்காமல் கன்னத்தில் அறைந்தான் அபூஜஹல். ஆத்திகா சத்தியமிடுகிறார், நான் கண்ட கனவும் உண்மை. அப்துல் முத்தலிபின் குடும்பத்தார்கள் கண்ட கனவு என்றைக்குமே நடக்காமல் இருந்ததில்லை. அபூஜஹல் செல்லுகிறான். இதற்குள் லம்லம் இப்னு கிஃபாரி சட்டையை கிழித்துக் கொண்டு வந்து நிற்கிறார். நம்முடைய எல்லா பொருட்களையும் முகம்மதின் படைகளும் சூறையாடிவிட்டன. உடனே அபூஜஹலுக்கு வந்த வேகம், பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பேர்களை அழிப்பதற்கு உலகத்தினுடைய மாயையை காட்டுவான் அல்லவா? அபூஜஹல் சொல்லுவான், எல்லோரும் படைகளை கிளப்புங்கள், முகம்மதின் கூட்டம் மிக குறைவானது, அழித்து விடலாம், புறப்படுங்கள். எல்லாம் புறப்படுறதுக்கு தயாராகிற பொழுது மக்காவினுடைய தலைவர்கள் 5 பேர், உத்துபா, ஷைபா, வலீது, ஹக்கீம், ஹிஷாம், இவங்கெல்லாம் உமையா, இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். பொதுவாகவே அவர்களுக்கு குறி பார்க்கிற பழக்கம் இருக்கிறது. சீட்டு போட்டு பார்த்தா ஒன்று லா, இன்னொன்று நாம். போகலாண்டா நாம், இல்லன்னா இல்ல. 5 தடவை குழுக்கள் போட்டான். 5 பேரும் போட்டான். 5 தடவையுமே வேணானுதான் வருது. லா, போக வேண்டாம். அதற்கு இடையிலே உமையாவின் மனதிலும் தோன்றுகிறது, இதற்கு போகக்கூடாது. என்ன காரணம் தெரியுமா? இமாம் புகாரி ஷரீஃபிலே 2ஆம் பாகத்தினுடைய முதல் ஹதீஸ் சாதிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும், இன்னொரு ரிவாயத்தில் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு என்றும் இருக்கிறது. சாதிர் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் உமையாவுக்கும் வியாபார நட்பு இருந்தது. வியாபாரம், இவர்கள் முஸ்லிம், அவன் காபிராக இருந்தாலும் வியாபார நட்பு இருந்தது. மக்காவுக்கு சாதிர் ரலியல்லாஹு வந்தால் உமையாவின் வீட்டில் தங்குவார்கள். உமையா மதீனாவிற்கு ஷாமுக்கு செல்லுகிற பொழுது மதீனாவிலே வந்து சாதிர் ரலியல்லாஹுவின் வீட்டில் தங்குவார். சாதிர் ரலியல்லாஹு மக்காவுக்கு செல்கிறார்கள், உமையாவின் வீட்டில் இருக்கிறார்கள்.
போய் உம்ரா செய்து விட்டு வரலாம், நான் வந்திருக்கிறேனே என்று சொல்ல உமையா அழைத்துக் கொண்டு சாத் ரலியல்லாஹு அழைத்துக் கொண்டு செல்கிறார். அழைத்துக் கொண்டு செல்லுகிற பொழுது இடையிலே அபூ ஜஹல் வந்து விடுகிறார். எங்கே அழைத்து செல்லுகிறார் இந்த சாதை, எங்கே அழைத்து செல்லுகிறார்? இது மாதிரி தவாப் செய்யணும்னு சொல்றாரு, உம்ரா செய்யணும்னு சொல்றாரு, அதனால அழைச்சிட்டு போறேன், கண்டிப்பாக அனுமதிக்க கூடாது என்று குரலை உயர்த்தி பேச சாத் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் அபூ ஜஹலுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. உமையா வேகமாக, என் தலைவர் அபுல் ஹிக்கம் அபூ ஜஹலை எதிர்த்து பேசுகிறாயா சாதே என்று இரண்டு பேர்களும் ஒன்று சேர்ந்து சாத் ரலியல்லாஹு தஆலாவை பேச சாத் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னார்கள், உமையா. ஒரு சில தினங்களுக்கு முன்னால் பெருமானார் சொன்னார்கள், உமையாவுக்கு அதிவிரைவில் அழிவிருக்கிறது, உமையா இறந்து போய்விடுவான் என்று. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை குறித்து நீ இறக்கும் செய்தி குறித்து சொன்னார்கள். முஹம்மதா சொன்னார், முஹம்மதா சொன்னார், ஏனென்றால் முகம்மது சொல்லி இதுவரை பொய்யானதே இல்லையே, முஹம்மதா சொன்னார் என்று எண்ணிக்கொண்டு வீட்டுக்கு சென்று ஆறுதல் கிடைக்கும் என்று நினைத்து உமையா வீட்டிலே போய் மனைவியிடத்திலே இப்படி முகம்மது ஏதோ சில தினங்களில் உமையா இறந்து போய் விடுவார், உமையாவுக்கு அழிவு என்று சொல்லி இருக்கிறார். உடனே மனைவி கேட்டுட்டு, முகம்மதா சொன்னாரு, அப்ப நீ சீக்கிரம் செத்துருவ. மனைவி முகம்மது சொன்னார் என்று சொன்னால் கண்டிப்பாக அதிலே உண்மை இருக்கும், உனக்கு அழிவு இருக்கும். இந்த செய்தி மனதுக்குள்ளே இருக்கிற பொழுதுதான் போர் மூட்டம் கிளம்புகிறது. உமையா அபூ ஜஹலிடத்திலே சென்று சொல்லுவான், இந்த போருக்கு செல்ல வேண்டாம், நாங்கள் 5 பேர்களும் குழுக்கள் போட்டோம், போக வேண்டாம் என்று இருக்கிறது, இதற்கு முன்னால் எனக்கும் செய்தி கிடைத்திருக்கிறது, செல்லக்கூடாது என்று இப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அபூ சுஃபியானும் வந்து சேருகிறார். அபூ ஜஹலிடத்திலே சொல்லுகிறார், பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக வந்துவிட்டது, போருக்கெல்லாம் செல்ல வேண்டாம் என்று சொல்ல அபூ ஜஹல் முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுப்பதில்லை, முன் வைத்த காலை பின் வைப்பதில்லை. ஏன் செல்லக்கூடாது? நம்மிடத்திலே இல்லாத சக்திகளாக இருக்கிறது, நம்மிடத்தில் இல்லாத வலுவாக இருக்கிறது. இதை விட முகம்மதையும் முகம்மதின் தோழர்களையும் அழிப்பதற்கு வேறு என்ன சந்தர்ப்பம்? நம்மிடத்திலே வலிமை இருக்கிறது, பதவி இருக்கிறது, அறிவு இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த முகம்மதிடத்திலே ஒன்றுமே இல்லையே. அபூ ஜஹல் சொல்லுவான். ஆனால் குர்ஆன் பேசுகிறது, இந்த நாளை வைத்து உலகம் சாதித்ததாக வரலாறு இல்லை. வலிமை மிக்க ஆது கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். இது மாதிரி ஒரு சமூகத்தை படைக்கலங்கறான் அல்லாஹ் ஆது கூட்டத்தை. வலிமையை வைத்து எதையும் செய்ய முடியுமா? அன்புக்குரியவர்களே, 360 அடி உயரம் ஆது கூட்டத்தார்கள். குர்ஆன் பேசுகிறது 360 அடி உயரம். அப்ப எவ்வளவு பெருசா இருப்பான்? பாறைகளை உதைத்து விளையாடுவார்களாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ்வை ஏத்துக்குங்க என்று சொல்ல, அல்லாஹ் வேணா ஏத்துக்க முடியாது. ஏத்துக்காட்டி என்ன செய்வான்? காற்றால் கூட இறைவனால் அழிக்க முடியும். காற்று வந்து எங்களை அழிப்பதா? நாங்கள் 7 லட்சம் பேர் இருக்கிறோம், 3 பக்கமும் மலை, நாங்கள் 7 லட்சம் பேர் நின்றால் நாங்களும் மலையாகி விடுவோம், எந்த காற்று எங்களை அழிக்கும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுவான், சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம், 7 இரவு 8 பகல் வீசிய காற்றிலே அவர்கள் பனைமரம் சுழல்வதை போன்று சுழந்து விழுந்து அழிந்து போனார்கள். வலிமையால் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் இவன் நினைக்கிறான், அபூ ஜஹல் வலிமை இருக்கிறது, 700 ஒட்டகங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய போர் சாதனங்கள் எல்லாம் வலிமை மிக்கது, திறமை மிக்கது, எத்தனை பேரையும் கொண்டு குவிக்கலாம். இன்னொரு பக்கம் பதவி. அல்லாஹு அக்பர். பதவி மோகம் கொண்டவர்களின் வரலாறுகளை குர்ஆன் முழுக்க நீங்கள் தேடுங்கள். ஃபிரௌன் சொன்னான், ஹாதில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, நைல் நதியே என் ஆட்சிக்கு கீழ் தான் ஓடுகிறது என்றான். கடைசியில் அவன் நைல் நதிக்குள் ஓடினான். இதுதானே வரலாறு. நம்ரூத் பதவி மோகம் கொண்டவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்னான், உன் படையை, உன் அல்லாஹ்வின் படையை அனுப்பு. அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் படை ரெடிதான். நம்ரூது சொன்னா, என் படை ரெடியாகிறதுக்கு 3 நாள் வேணும். காலார் படைகள், யானை படைகள், ஒட்டகை படைகள், குதிரை படைகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுப்பிச்சு விட்டான். நாங்கள்லாம் ரெடியா இருக்கோம், அல்லாஹ் படைய வர சொல்லுன்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா தான் செஞ்சாங்க. கொசு படையை தான் அல்லாஹ் அனுப்பிச்சான். அன்னைக்கு அனுப்பின படை இன்னைக்கு வரைக்கும் போகல இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெரும் பெரும் பதவி மோகம் கொண்டவர்களை அல்லாஹ் அழிப்பதற்கு அட்ரஸ் இல்லாத பொருட்களை தான் பயன்படுத்தி இருக்கிறார். வரலாறு பேசும். பணத்தால் எதையும் சாதிக்க முடியுமா?
அபூஜஹில் நினைத்தான் நம்மிடத்திலே பணபதவி, நம்மிடத்திலே பணம் இருக்கிறது, எதையும் செய்து விடலாம் என்று. ஆனால் பணத்தால் சாதித்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? காரூன் நிலைமை என்னானது? இன்று வரை உள்ளே சென்று கொண்டே இருக்கிறானே ஷத்தாத். உலகத்திலேயே முதலில் இரமதாத்துல் இமாத், அதே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தான் வாழ்ந்தவன். 1000 வருஷம் வயது கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் ஏத்துக்கப்பா, என்ன தருமா? சொர்க்கம் தருமா? நானே இந்த உலகத்துல கட்டுறேன்னு 350 வருஷம் கட்டினான் சொர்க்கத்தை. இரமதாத்துல் இமாதுன்னு அதுக்கு பேர் வச்சான். முதலில் உலக அழகிகள் 500 பேர்களை உள்ளே தேர்வு செய்து அனுப்பியவன் இந்த ஷத்தாது தான். உலக அழகி போட்டி முதலில் நடந்தது அன்றைக்குத்தான். கடைசியில் அந்த அரண்மனைக்குள் அவனால் கால் வைக்க முடியவில்லையே, அவனுடைய பணத்தால் என்ன செய்ய முடிந்தது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கேட்கிறார். ஆனால் இந்த அபூஜஹலுக்கு பணம் இருக்கிற அந்த வேகம் கொன்று விடலாம் முகம்மதையும், அல்லாஹ்வினுடைய படைகளை அழிக்க புறப்படுகிறான். அறிவு, ஆஹா, நமக்கு இருக்கிற இவருக்கு பேர் அபுல் ஹிக்கம் இல்லையா? ஹிக்கமினுடைய தந்தை இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியும் என்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் கவுமுகளை, சமூது கூட்டத்தார்கள் அறிவாளிகள். உம்மத்தே முஹம்மதியாவுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நீங்க புறப்பட்டு பார்த்தா யார் அறிவாளிகள் என்று பார்த்தால் இந்த சமூது கூட்டத்தார்கள் தான் அறிவாளிகள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துல சொன்னானுங்களா இல்லையா? ஒட்டகம் வரணும், வந்த உடனே குட்டி போடணும். சரி, அல்லாஹ் ஈமான் கொள்ளுவீங்களா? இல்ல, அந்த குட்டி போட்ட உடனே நாங்க வீட்டுக்கு வெளியே பெரிய பெரிய பாத்திரத்தை வைப்போம், அதா வந்து அந்த ஒட்டகம் எல்லா வீட்லயும் பால் கொடுக்கணும். சரி, அல்லாஹ்வை ஏத்துக்குவீங்களா? இல்ல, குளிர்காலத்துல அந்த பாலை குடிச்சா சூடா இருக்கணும், கோடை காலத்துல குடிச்சா ஜிலுஜிலுன்னு இருக்கணும். சரி, ஏத்துக்குவீங்களா? அந்த பால் ஆரோக்கியமானவர் குடித்தால் சக்தியை தர வேண்டும், நோயாளி குடித்தால் ஆரோக்கியம் தர வேண்டும். ஏற்றுக்கொள்வீர்களா? இல்ல, கொண்டு வந்துட்டா என்ன செய்யறது? இல்ல, நீண்ட முடிகளை கொடுக்க வேண்டும். நாங்கள் 2 லட்சம் பேர்கள் இருக்கிறோம், அதை வைத்து கம்பளி செய்து வாழ வேண்டும். கொண்டு வந்தா கொண்டு வா பார்க்கலாம் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்ல குர்ஆன் பேசுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலையை பிளக்க வைத்தான். 120 அடி உயரம், 60 அடி அகலம். வந்தது சூளை, குட்டியை போட்டது. ஒரு நாள் கிணற்றின் தண்ணீரை அது குடிக்கும், மறுநாள் ஊர் மக்கள் அத்தனையும் குடிப்பார்கள். எல்லாத்துக்கும் பால் கொடுக்கணுமா இல்லையா? வரலாறு பேசுகிறது. ஒட்டகத்தை கொன்றார்கள், இடிமுழக்கத்தால் இடிந்து போனார்கள். அவர்களுடைய கல்வியால் சாதிக்க முடியவில்லை. ஆனால் அபூஜஹில் நினைத்தான், இந்த 4 சக்திகளும் நம் இடத்தில் இருக்கிறது, படையை கிளப்புங்கள். பெரும் கொண்ட படை கிளம்புகிறது, பத்ரை நோக்கி கிளம்புகிறது. இந்த செய்தி கூட தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தெரியாது. அப்பாவி சஹாபாக்களை வைத்திருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தான். அவங்க என்ன இஸ்லாத்துக்கு வரல, ஆனாலும் அப்பாஸ் ரலியல்லாஹ்வின் உள்ளத்திலே அல்லாஹ் இஸ்லாத்தை உதிக்க வைத்தான். அவர்களின் மூலமாகத்தான் முதலில் செய்தி செல்கிறது. முஹம்மதை எதிர்ப்பதற்காக வேண்டி, முஹம்மதையும் முஹம்மதின் கூட்டத்தையும் வெல்வதற்காக வேண்டி ஒரு படை தயாராகி வருகிறது. தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனா நகரத்திலே சஹாபாக்களை ஒன்று கூட்டி அந்த மதீனா நகரம் செய்த உபகாரத்தை கண்மணி நாயகம் உயிர் இருக்கிற வரை மறக்கவில்லை. ஒரு பெரிய பாடம் இங்கு ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே உபகாரத்தை மறந்ததாக வரலாறே இல்லை. தங்குவதற்கு இடம் கொடுத்தவர்கள் அன்சாரிகள். மதீனாவிற்குள்ளே வந்தால் பாதுகாப்பளிப்பார்கள். இப்ப மதீனாவை விட்டு 160 மைல் செல்ல வேண்டும் பத்ருக்கு. இவர்கள் என்ன சொல்ல போகிறார்களோ தெரியவில்லையே. பெருமானார் ஏற்கனவே செய்த உபகாரத்தை நினைத்து உருகி போயிருக்கிறார்கள். ஏன்னா வீடு வாசல் அத்தனையும் விட்டுட்டு வரும்போது அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இபாதத்துக்கும் இல்லாத நன்மையை யஹ்சான் உபகாரத்திற்கு வைத்திருக்கிறார். உபகாரத்துக்கு மட்டும் தொழுதா கிடைக்கிற நன்மை, நோன்பு வச்சா கிடைக்கிற நன்மை, ஹஜ் செஞ்சா நினைக்கிற நன்மை இல்லை. யஹ்சானுக்கு அல்லாஹ் கொடுக்கிற நன்மை அலாதியானது. வரலாற்றிலே ஒரு செய்தி, அஹ்மத் இப்னு மிஸ்கின் ஹிஜ்ரி 213 வாழ்ந்தவர்கள். அஹ்மத் இப்னு மிஸ்கின் ரொம்ப கஷ்ட காலம். 2-3 நாள் சாப்பிடல வீட்டுல. தன்னுடைய வீட்டை போய் வித்தரலாம் என்று எண்ணி அபுன் நஸ்ர் இடத்திலே செல்கிறார்கள். நண்பரிடத்துல போய் அபுன் நஸ்ர் இடத்துல நான் என் வீட்டை வித்தரலான் இருக்கிறேன், நீங்க வாங்கிக்கிறீங்களா?
அந்த நண்பர் சொன்னாரு, வீடு வாங்குற அளவுக்கு வசதி என்கிட்ட இல்ல, ஆனா உங்க குடும்பத்தினுடைய பசியை என்னால் தீர்க்க முடியும். 4 ரொட்டியை சுட்டு உள்ள கறி எல்லாம் வச்சு இதை கொண்டு போய் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி அனுப்ப, அகமது பின் மிஸ்கின் அந்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருகிறார். வருகிற வழியிலே இடுப்பிலே ஒரு பிள்ளை 2-2.5 வயசுல அந்த பிள்ளை அந்த ரொட்டியை பார்த்து, யா அம்மி யா அத்தினி சிச்சா எனக்கு அதை கொடுங்களே, பசியோடு இருக்கிறது என்று கேட்க, இந்த சின்ன பிள்ளையின் குரல் அகமது பின் மிஸ்கினின் குடும்பத்தை மறந்தது. ரொட்டியை தூக்கி இந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டாரு. இவங்க சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போயாச்சு. அகமது பின் மிஸ்கின் ஒரு திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள். ரப்புல் ஆலமீனே, இந்த ஏழைக்கு நான் கொடுத்து விட்டேன், இந்த ஏழைக்கு பசியை நான் தீர்த்து விட்டேன், இந்த ஏழையை நீ மறந்தா போய் விடுவாய்? அந்த ஏழைக்கு நான் கொடுத்தேன், இந்த ஏழையை மறந்தா போய் விடுவாய் என்று பேசிக் கொண்டிருக்க அபுன் நஸ்ர் வருகிறார். ஒருத்தரோடு வர்றார் கூட. ஏதோ வீடு வாங்கத்தான் அழைச்சிட்டு வர்றாருன்னு நினைச்சா அபுன் நஸ்ர் சொன்னாரு, இவர் யார் தெரியுமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி குராசான்ல உங்க தகப்பனாரோட சேர்ந்து வியாபாரம் செஞ்சவர். உங்க தகப்பனார் அமானிதமாக 1 லட்சம் திர்ஹத்தை கொடுத்திருக்கிறார், உங்களிடத்திலே ஒப்படைப்பதற்கு வந்திருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே அகமது பின் மிஸ்கின் சொன்னார்கள், ரப்பே, நான் ஒரு ஏழைக்குத்தானே உதவி செய்தேன், ஆனா 1 லட்சத்தை நீ கொடுத்திருக்கிறாயே. அப்ப இஹ்சான் உபகாரத்திற்கு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிற பரிசு அலாதியானது. அன்புக்குரியவர்களே, பத்ரிலே மதீனாவாசிகள் செய்ததற்கு உபகாரமாக பெருமானார் என்ன செய்தார்கள் தெரியுமா? நான் போருக்கு வர்றேன் என்ற செய்தி மதீனாவாசிகளிடத்திலே பச்சை கொடி காட்டப்படுகிற பொழுது அல்லாஹு அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே முடிவு செய்து விட்டார்கள், மார்க்கத்திற்காக தன்னை கொடுக்கிற மதீனாவாசிகளிடத்தில் நான் என்னை கொடுக்க போகிறேன் என்று முடிவு செய்து விட்டார்கள். தன்னை கொடுக்கிற மதீனாவாசிகளுக்கு நான் என்னை கொடுப்பேன், கியாமத் நாள் வரை இங்குதான் என் அடக்க ஸ்தலம் இருக்கும். இஹ்சான் உபகாரத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற பரிசு என்றைக்குமே அலாதியானது. ஆனாலும் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இப்படி வந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்கிறார்கள். இங்க ஒரு பாடமும் இருக்கு. இஸ்லாமிய சமுதாயம் எப்பயுமே முன் யோசனை ஆலோசனை ரெண்டுமே இல்லாமல் எந்த காரியத்திலும் இறங்கக்கூடாது என்பது பதில் தருகிற பெரிய பாடம். பெருமானார் முன் யோசனையும் செய்தார்கள், ஆலோசனையும் செய்கிறார்கள். ஆனா நம்ம சமுதாயத்தில் முன் யோசனையும் இல்ல, ஆலோசனையும் இல்லாத ஒரு சமூகம் நம்ம சமூகம். பெருமானார் யோசனை செய்துவிட்டு ஆலோசனை கேட்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வேகமாக எழுந்து, நாயகமே போருக்கு கிளம்பலாம். மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவே எழுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், நன்மையிலே முபாரஸா என்றால் போட்டி ஓட்டுக் கொள்ளுதல் அவசியம். நன்மையிலே போட்டி வேண்டும். இன்னைக்கு தீமைக்கு போட்டி நடக்கிறது, நன்மைக்கு போட்டி இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு நல்ல விஷயங்களிலே போட்டி போட்டு வாழ்க்கையிலே ஒரு தடவை கூட உமருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையே. எவ்வளவு பெரிய போட்டி இல்லையா? நாங்கள் ரெடி நாயகமே, நாங்கள் ரெடி. முஹாஜிர்கள் தான் எப்பயுமே ரெடியா தானே இருக்கிறாங்க. ஊரை விட்டு வந்தவர்கள், உறவை விட்டு வந்தவர்கள், சொத்தை விட்டு வந்தவர்கள் பெருமானாரோடு வரமாட்டார்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், அபூபக்கர் ரலி அவர்களே, நான் உங்களிடத்திலே கேட்கவில்லை, நான் அன்சாரிகளிடத்திலே கேட்கிறேன். அவுஸ் ஹஸ்ரஜின் தலைவர்கள் சாத் இப்னு முஆத், சாத் இப்னு உபாதா, உங்கள் கருத்து என்ன என்று கேட்கிற பொழுது அல்லாஹு அக்பர், 2 பேர்களும் எழுந்து வந்து, என்ன நாயகமே இப்படி கேட்டு விட்டீர்கள், என்ன நாயகமே இப்படி கேட்டு விட்டீர்கள், நீங்கள் மலையிலிருந்து குதிக்கச் சொல்லுகிறீர்களா, கடலிலே விழச் சொல்லுகிறீர்கள், நாங்கள் தயார். அப்பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தின் சிறப்பை சஹாபாக்களுக்கு குத்பாவாக பிரசங்கமாக கொடுக்கிறார்கள். போர்க்களத்திற்கு சென்றால் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போர்க்களத்திலே புழுதிகளை கிளப்பிக் கொண்டு செல்லுகிற குதிரைகளின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் பேசுகிறான், லஹத்வத்துன் ஃபீ சபீலில்லாஹ், கொஞ்ச நேரம் போர்க்களத்திலே இருப்பது
சூரியன் பிரகாசிக்கிற நாட்களிலேயே உயர்ந்த தினம் அந்த தினம்தான் என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அந்த போர்க்களத்திலே குதிரைகள் செல்லுகிற பொழுது அதிலே வருகிற புழுதி அது மேனியில் பட்டுவிட்டால், புழுதி பட்டால் கூட நரக நெருப்பு தீண்டாது. யார் போர்க்களத்திற்கு சென்று ஒரு ஆயத்தை ஓதுகிறார்களோ 1000 வசனங்களை ஓதிய நன்மை கிடைத்துவிடும். யார் போர்க்களத்திற்கு செல்லுகிற பொழுது ஒரே ஒரு ரூபாய், ஒரு திர்கம் செலவழிக்கிறார்களோ 1,00,000 செலவழித்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். யார் போர்க்களத்தில் சென்று தன் உயிரை கொடுக்கிறார்களோ அவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், பல்ஹும் அஹ்யா, அவர்கள் உயிரோடுதான் இருக்கிறார்கள் என்ற சுப செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தை பற்றி சொல்லி, யார் போருக்கு வருகிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கேட்கிறார்கள். அல்லாஹு அக்பர். சபை முடியவில்லை. தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கேட்கிற பொழுது துடித்து போய் எழுந்த அத்துணை பேர்களும் நிற்கிறார்கள். ஆனால் பெருமானார் சொன்னார்கள், குடும்பத்தை காப்பதற்கு ஆள் தேவை. எல்லா குடும்பத்தை விட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இது நடக்குது. வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், எனக்கு நாங்க அண்ணன் தம்பி 2 பேருமே ஷார்ஜாவில் இருக்கிறோம். எங்க வாப்பா உமா அங்க சென்னையில இருக்கிறாங்க, பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. மனம் வலிக்கிறது. அந்த வாப்பாவும் உமாவும் உங்களை விட்டு விட்டு போயிருந்தால் என்ன நடக்கும்? பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்திற்கு ஒருவர் இருக்க வேண்டும், போருக்கு ஒருவர் வர வேண்டும். ஆனா உண்மையிலேயே போரினுடைய தாகம், அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, 1000 பேர், இங்க கொஞ்சோடு தான் இருக்குது, எல்லாரும் வாங்கன்னு சொல்லணும். ஆனால் பெருமானார் அழைக்கவில்லை. ஒரு வீட்டுல ஒருத்தர் தான் வரணும்னு சொல்ல, சாத் ஹைசமா, அல்லாஹு அக்பர், சாத் ரலியல்லாஹு ஹைசமா, ஹைசமா ரலியல்லாஹு தகப்பனாரு, சாத் ரலியல்லாஹு தஆலா மகன், 2 பேரும் பேசிக்கிறாங்க வீட்டுல. மகன் சொல்றாரு, பாப்பா நான் போருக்கு போயிட்டு வந்துடுறேனேங்கிறாரு. தம்பி நீ வாழ வேண்டிய பையனா, போனாக்க அங்க எது வேண்டாலும் நடக்கலாம், நான் வாழ்ந்து முடிச்சவரு. ஹைசமா சொல்றாரு, நான் வாழ்ந்து முடிச்சவன் பாப்பா, அதனால நான் போறேன் என்று சொல்லுகிற பொழுது சாத் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, பாப்பா இது சுக பிரச்சனை அல்ல, சொர்க்க பிரச்சனை. இது என்ன சுக பிரச்சனையா? இது சொர்க்க பிரச்சனை, இது மார்க்க பிரச்சனை. கடைசியில பெருமானாரே 2 பேருக்கு சீட்டு போடுவாங்க. சாத் ஹைசமா யார் பேர் வருகிறதோ எடுக்கலாம். சாத் ரலியல்லாஹு தஆலா அழுது துஆ செய்வார்களாம் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் என் பெயரை இதிலே நீ எடுக்க செய்வாயாக. துஆ செய்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் ரலியல்லாஹுவின் பெயர் வருகிறது. சாத் ரலியல்லாஹு புறப்பட்டார்கள் என்பது வரலாறு. உம்மே கஃப்ரா போருக்காக கொண்டு வந்து பொருளையும் ஆளையும் கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது, உம்மே கஃப்ரா இஸ்லாமிய வரலாறு மறக்காத பெண்மணி. அன்புக்குரிய பெண்மணிகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வீரத்தை வார்த்திருக்கிறோமா அல்லது கோழைத்தனத்தை வார்த்திருக்கிறோமா? இஸ்லாமியர்களுக்கு கோழைத்தனம் அறவே கூடாது, ஹராம். ஆனா அந்த உம்மே கஃப்ரா 2 சின்ன பிள்ளைங்க, ஒருத்தருக்கு வயசு 9, ஒருத்தருக்கு வயசு 11, முஅவ்வித் முஆத், 2 பேரையும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து, நாயகமே போருக்கு இவங்களை கூட்டிட்டு போங்க, நல்ல சண்டை போடுவாங்க நாயகமே. நாம இருந்தா இந்த சின்ன புள்ள போனா அதுவும் போர்க்களத்துல தலை துண்டாக்கப்பட்டு விடுமே, பயப்படுவோம். ஆனால் அந்த தாய், என் பிள்ளைகள் போர் செய்ய வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த தாய் சொன்ன வார்த்தை அழகான வார்த்தை, என் பிள்ளைகள் ஜுன்னத்துல் லக் யா ரசூலல்லாஹ், உங்களை நோக்கி வருகிற அம்புகளை தாங்கும் கேடயங்கள். உங்களை நோக்கி அம்பு வந்துச்சுன்னா இந்த 2 பச்சை பிள்ளைகளும் சுத்தி சுத்தி வந்து தான் நெஞ்சில தாங்குவாங்க நாயகமே. உங்களை பாதுகாக்கிற சிங்கங்கள் நாயகமே. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அம்மா 14 வயசுக்கு மேல பாலிகாகாம யாரையுமே அழைச்சிட்டு போறதில்ல, அதனால் உங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்ல முடியாது அம்மா. அப்ப அந்த முஅவ்விது சொல்லுவார், சின்ன பிள்ளை சொல்லுவாரு, நாயகமே எங்க 2 பேத்துக்கு சண்டை வச்சு பாருங்களேன், அதுக்கு பிறகு ஒரு முடிவு செய்யுங்களேன். சரி சண்டை போடுங்க பார்க்கலாம். அப்ப இந்த தம்பி போய் அண்ணன்ட்ட சொல்லுவாரு, அண்ணே இன்னைக்கு ஒரு நாள் நீங்க தோத்துருங்க, உங்க மேல நான் ஏறி உட்கார்ந்துறேன், அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நான் கேட்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கீழே உட்கார்ந்துருவாரு, தம்பி மேலே ஏறி உட்கார்ந்துருவாரு. தம்பிக்கு அனுமதி கொடுத்ததற்கு பிறகு அண்ணனுக்கு கொடுக்காமல் இருக்க முடியுமா?
பெருமானார் 2 பேர்களும் வாருங்கள் என்று தன்னுடைய வாளை எடுத்து துல்ஃபிகாரை எடுத்து கையிலே கொடுத்து செல்லுங்கள் என்று சொல்ல, அந்த 2 இளவல்கள், அந்த 2 அட்ரஸ் இல்லாத முஆது தான் பெரும் தலைவர் அபூ ஜஹலை வெட்டி வீழ்த்தியவர்கள். வரலாறு பேசுகிறது. அந்த தாய் கொண்டு வந்து போருக்காக பிள்ளையை கொடுக்கிறார். இன்னொரு தாய், அல்லாஹு அக்பர், பிறந்த 6 மாச புள்ள தூக்கிட்டு வந்து பெருமானார்ட்ட கொடுத்து, நாயகமே, எல்லோரும் போர்க்களத்திற்கு தன்னால் முடிந்தவரை பொருளாக, உணவாக, ஆடையாக, கேடயங்களாக, குதிரைகளாக, ஒட்டகங்களாக கொடுத்திருக்கிறார்கள். என் வீட்டில் எதுவுமே இல்லை, பிறந்த இந்த 6 மாத குழந்தையை தவிர. இதை கேடயமாக பயன்படுத்தி, நாயகமே, எதிரிகளின் அம்பை என் பிள்ளையை கொண்டு தாங்குங்களே. தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பே உருவான நாயகம் பிள்ளையை எடுத்து முத்தமிட்டு, அம்மா, போருக்கு வந்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கட்டும், செல்லுங்கள். போர்க்களத்திற்கு புறப்பாடு நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேர் ஒரு ஒட்டகத்தில், 3 பேர் ஒரு ஒட்டகம். அம்மார் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, ரசூலுல்லாஹ். ரசூலுக்கு இதேதான். ஒரு தலைவன் எப்படி நடக்க வேண்டும், தொண்டர்கள் எப்படி இருந்தார்களோ அதை போன்ற தலைவன். அம்மார் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, நாங்க மாறி மாறி நடக்கிறோம், நீங்க மேலேயே உட்காருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கே இல்லையே. புறப்படுகிறார்கள். வரலாறை சுருங்க சொல்லுகிறேன். புறப்படுகிறார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் நடப்பார்கள். அம்மார் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, நீங்கள் நடக்கிறீர்கள். இல்லை 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 இல்லை, நானும் உங்களை போன்றுதானே என்று தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு அழைத்து செல்லுகிறார்கள். பத்ரை நெருங்குகிறார்கள். கலீபே பத்ர் முதல் இடத்திலே, அந்த கலீபே பத்ர், பத்ர் கிணற்றுக்கு முன்னால் தங்குகிறார்கள். ஹப்பாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா சின்ன இளவல் தான், ஆனால் அரபுலகத்திலே கட்டிடக்கலையிலே ஹப்பாபுக்கு நிகர் யாரும் இல்லை. மஸ்ஜிது நபவியிலே ஏதாவது புலர்மானம் என்று சொன்னால் பெருமானார் ஹப்பாபை தான் அழைப்பார்கள். மதிநுட்பம் கொண்ட அற்புதமான கட்டிட தொழிலாளி, பொறியியல் இன்ஜினியராக இருந்தவர்கள் ஹப்பாப் ரலியல்லாஹ் நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், நாயகமே, இந்த இடத்திலே நீங்கள் தங்குகிறீர்கள், இது அல்லாஹ் உங்களை தங்க சொன்னானா அல்லது இது உங்கள் அபிப்பிராயமா என்று கேட்க, பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் கட்டளை அல்ல, இது என் அபிப்பிராயம் என்று சொல்ல, அப்படியானால் இங்கு தங்க வேண்டாம் நாயகமே, புறப்படலாம். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்னவராக இருந்தாலும் கூட அவர்களின் ஆலோசனையை மதித்து ஏற்ற பண்பாடு கொண்டவர்களாக இருந்தார்கள். போர்க்களத்திலே கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தலைவன், நான் சொல்றதைத்தான் கேட்கணும் என்று சொல்லவில்லை. ஆலோசனைகளை ஏற்கிறார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா காட்டிய இடத்தில் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குகிறார்கள். எதிரிகள் முன்னால் வந்து நல்ல இடத்தை பிடித்து அழகாக தங்கி இருக்கிறார்கள். இவர்கள் வந்து தங்குகிறார்கள். இப்பொழுது எதிரிகளின் பலம் என்ன என்பதை தெரிய வேண்டும். அறிவாளி அலி ரலியல்லாஹு தஆலாவை அனுப்பி வைக்கிறார்கள். எதிரிகளின் பலம் என்ன கண்டுபிடித்து வாருங்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் செல்லுகிறார்கள். போய் இந்த பத்ரிலே இருக்கக்கூடிய சூக்கிலே, கடை வீதியிலே போய் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், நிறைய வந்திருக்கிறாங்க, எத்தனை எல்லாம் எனக்கு தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒருவரை அழைத்து வாருங்கள். பெருமானாரிடத்திலே அழைத்து செல்லப்படுகிற அலி ரலியல்லாஹு தஆலா அந்த கிராமவாசியை அழைத்து செல்ல, பெருமானாரை போன்ற அறிவாளி உலகத்தில் யார் இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு சாப்பிடுறதுக்கு எத்தனை ஒட்டகை அறுக்கிறாங்கன்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 9, சில நாள்ல 10, சில நாள் 9, சில நாள் 10. ஒரு ஒட்டகையை 100 பேர் சாப்பிடலாம். 900 1000 வந்திருக்கிறார்கள் என்று தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, நாளைக்கு போர்க்களம். இன்றைக்கு நல்ல இடத்தை பிடித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் பாலைவன பகுதியிலே தங்குகிறார்கள். தூக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். முதல் ரமலான் நோன்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு கூட நோன்பை விட்டு அனுப்புகிறோமே, என் புள்ள தாங்காதுன்னு சொல்றமே. அன்புக்குரியவர்களே, 15 வயசு பையன், 16 வயசு பையன், 20 வயசு பையன் நோன்பு வைக்காமல் இருக்கிறான். பத்ரீன்களின் வரலாறை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாமா? போர்க்களத்திற்கு உயிரை கொடுக்க புறப்பட்டவர்கள் நோன்பாளியாக உயிரை கொடுப்பேன் என்று புறப்பட்டார்களே. யோசிக்கிறோம். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இரவு நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எவ்வளவு கவலை, எவ்வளவு கவலை. பெருமானார் காலம் முழுக்க தௌபா செய்து கொண்டிருந்த நாயகம் அல்லாஹ்விடத்திலே அழுகிறார்கள். இரவு முழுக்க அழுதார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பே, நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடு ரப்பே, நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடு ரப்பே, நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடு ரப்பே. ஒரு கால் நாங்கள் தோற்றுவிட்டால் அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார் ரப்பே. அல்லாஹ்ட்ட இங்க ஒரு பெரிய ரகசியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வை ரோஷப்படுத்தி தான் நம்ம துவா கேட்கணும். எப்பயுமே துவாவை கேட்கும் போது அல்லாஹ்வை ரோஷப்படுத்தி கேட்கணும். எப்படி தெரியுமா? ரப்பே, 80 வயசு 75 வயசு வரைக்கும் ஒரு நாள் கூட அல்லாண்டு ஒரு தடவை சொல்லல. அவருக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிற ரப்பே, பிள்ளைகளை கொடுத்திருக்கிற ரப்பே, செல்வாக்கை கொடுத்திருக்கிற ரப்பே, காலம் முழுக்க அல்லாஹ் 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 என்றே சொல்லுகிற என்னை நீ மறந்தா போவாய், என்னை நீ மறந்தா போவாய், எனக்கு கொடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரோஷப்பட்டு விடுவானாம். பெருமானார் ரோஷத்தை ஏற்படுத்துகிறார்கள். ரப்பே, தோற்றுவிட்டால் உன் பெயரை சொல்ல ஒருவர் இருக்க மாட்டார். இரவு முழுக்க அந்த பெருமானாருக்கு துணையாக யார் தெரியுமா? அல்லாஹு அக்பர். பெருமானாரின் தலையை கொய்வதற்கு காத்திருக்கிற கழுகு கூட்டத்திற்கு மத்தியிலே பெருமானாரை காக்கிற பொறுப்பை உலகத்திலே யாரை நம்பியும் நாயகத்தை அல்லாஹ் ஒப்படைக்கவில்லை. வரலாறு பேசுகிறது, வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவரை நம்பித்தான் நாயகத்தை ஒப்படைத்தான். அவர்கள்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. கூடாரத்திற்குள்ளே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, இன்னல்லாஹ லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, ஏன் நீங்கள் சௌரு குகையிலே அவ்வளவு தைரியமாக இருந்தீர்களே, இங்கே ஏன் நாயகமே இவ்வளவு அழுது கொண்டிருக்கிறீர்கள்? தௌபா, இவ்வளவு அழுது கொண்டிருக்கிறீர்கள்? பொதுவாகவே அன்புக்குரியவர்களே, இங்கே முஃபஸ்ஸிரீன்கள் இன்னொரு பாடத்தையும் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அழுதால் நிறைய சாதிக்கலாம், அல்லாஹ்விடத்திலே அழுதால் நிறைய சாதிக்கலாம். இன்றைக்கு சமூகம் கண்ணீர் சிந்த மறுக்கிறது, கண்ணீர் சிந்த மறுக்கிறது, அல்லாஹ்விடத்திலே பெற மறுக்கிற சமூகமாக இருக்கிறதே என்கிறார்கள். பெருமானார் கண்ணீரால் தான் நிறைய சாதித்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள், 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 இரவு முழுக்க அழுகிறார்கள். இதற்கு இடையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழையை கொடுக்கிறான். அந்த பூமியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழுக அழுக, பெருமானார் அழுக அழுக, இங்கு பாலைவனமாக இருந்த பூமியை மழையை கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸ்ட்ராங் ஆக்கி விடுகிறான், உறுதியாக்கி விடுகிறான். அவர்கள் செகதியிலே மாட்டிக்கொண்டார்கள் எதிரணிக்காரர்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்தான், நிம்மதியை கொடுத்தான். அல்லாஹு அக்பர். பெருமானார் அழுக அழுக, பெருமானார் அழுக அழுக, ரஹ்மத்துல்லில் ஆலமீனின் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை அனுப்புவதற்கு காரணமானது. 1000 மலக்குகள் அல்லாஹ் அனுப்பிட்டு, ஒரு மலக்கு வெறும் ஜிப்ரீல் இருந்த போது அத்தனை பேரு காலி ஆயிருமா. ஆனாலும் பெருமானாருக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 1000 மலக்கு மீண்டும் கண்மணியின் அழுகையை பார்த்து, 3000 மலக்குகள் மீண்டும் பெருமானாரின் அழுகையை பார்த்து, முஸவ்வமீன், அன்புக்குரியவர்களே, அடையாளமிட்ட 5000 மலக்குகளை இருக்கிறது. ஒரு மலக்கு நினைச்சா கொசு மாதிரி ரசிக்கிட்டு போயிருவாரு. 5000 மலக்குகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி தந்த செய்தியை அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. காலை நேரமாகிறது. சயஹ்ஸமுல் ஜம் வ யுஅல்லூன துபர். இந்த 5000 மலக்குகள் இறங்குவதை பார்த்த நாயகம், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வின் உத்தரவை பெற்ற நாயகம், அதற்கு பிறகுதான் வேகமாக வேகமாக வெளியே வருகிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதிரிகளுக்கு தோல்விதான் என்று சொல்லிக் கொண்டு பெருமானார் வருகிறார்கள். நாயகத்தின் வேகத்தை பார்த்து சஹாபாக்களின் வேகப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் மல்யுத்தம் நடக்கிறது. போர்க்களத்திற்கு முன்னால் நீங்கள் சின்ன படைகள் போர்க்களத்திற்கு முன்னால் ஒரு மல்யுத்தம் பார்க்கலாமா? ஒரு மல்யுத்தம் பார்க்கலாமா? முதலில் மல்யுத்தம் வெற்றி பெற்றால் போரை நிறுத்திக் கொள்ளலாம். 3 அன்சாரி தோழர்கள் சிங்கம் போன்று குதிக்கிறார்கள். முஅவ்வித், முஆத், ஹாரிஸ் 3 பேர் மல்யுத்தத்துக்கு நாங்க ரெடி. அந்த அணியிலே உத்துபா, ஷைபா, வலீத், அரபுலக சிங்கங்கள் என்று போற்றப்பட்டவர்கள். உத்துபா, ஷைபா, வலீத் அவர்களை எதிர்த்து ஜெயித்தவர்கள் இல்லை. இந்த 3 அன்சாரிகள் தன் உயிரை கொடுக்க துணிந்து போய் நிற்கிறார்கள். ஆனால் இந்த குறைஷிகளுக்கு இயற்கையிலேயே குலப்பெருமை அதிகம். குலப்பெருமை. அன்சாரிகளோடு நாங்கள் மோத தயாராக இல்லை. எங்க நோக்கமே
முகம்மதையும் முகம்மதின் தோழர்களையும் வெல்லுவதுதான். குறைஷிகளில் யாராவது இருக்கிறீர்களா எங்களோடு மல்யுத்தம் நடத்துவதற்கு? ஹம்சா ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, உபைதா ரலியல்லாஹ் 3 பேர்களும் வேகமாக வந்து பாய்ந்து நிற்கிறார்கள். பெருமானாரின் அனுமதியோடு அல்லாஹு அக்பர் மல்யுத்தம். 3 எதிரிகள் அங்கே இருக்கிறார்கள், இங்கே 3 பேர்கள் நிற்கிறார்கள். 2 வாள் தான் இருக்கிறது. அலி ரலியல்லாஹுவிடத்திலே ஒரு மொன்னை வாள், ஹம்சா ரலியல்லாஹுவிடத்திலே ஒரு வாள் இருக்கிறது. ஆனால் உபைதாவிடத்திலே வாள் இல்லாமலேயே வாழ் வைத்திருப்பவரோடு போர் செய்வதற்கு உபைதா ரலியல்லாஹு தஆலா தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த சஹாபியின் நெஞ்சின் துணிச்சல் எவ்வளவு இருக்க வேண்டும்! போர்க்களம் நடக்கிறது, மல்யுத்தம். அசதுல்லா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா கண் சிமிட்டும் நேரத்திலே ஷைபாவின் தலையை எடுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹுவை பற்றி தெரிந்ததுதான். பெருமானார் சொல்லி இருக்கிறார்களே, அலியுன் கர்ரார் கைரு ஃபர்ரார். போர்க்களமாகட்டும் விவாதக்களமாகட்டும் அலி களமிறங்கிவிட்டால் புறமுதுகு என்பது அலியின் வரலாற்றிலேயே இல்லை. உத்வாவின் தலையை வெட்டி வீழ்த்துகிறார். அதற்கு இடையிலே அன்பிற்குரியவர்களே வலீத் உபைதா ரலியல்லாஹுவின் காலில் வெட்டி விடுகிறான். வேகமாக பாய்ந்து ஹம்சா ரலியல்லாஹு தஆலா தோளில் தூக்க அலி ரலியல்லாஹு தஆலா வலீதின் தலையை எடுக்கிறார்கள். உபைதா ரலியல்லாஹு தஆலா, உபைதா ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மடியிலே படுக்க வைக்கப்படுகிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உபைதா உனக்கு சுகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா? அந்த உபைதா ரெண்டையும் கேட்டிருந்தாங்கன்னா பெருமானார் கொடுத்திருப்பாங்க. உனக்கு சுகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா என்று கேட்க, நாயகமே எனக்கு சொர்க்கம் கிடைத்தால் போதும் நாயகமே, எனக்கு சொர்க்கம் கிடைத்தால் போதும் நாயகமே என்று கண்மணி நாயகத்திற்கு முன்னால் சொல்லுகிறார்கள். உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்புக்குரியவர்களே, உபைதா ரலியல்லாஹு தஆலாவை ஹீமாவிலே கூடாரத்திலே கொண்டு போய் வைக்கப்படுகிறது. மல்யுத்தத்திற்கு பிறகு சீரிப்பாய்கிறான் அபூஜஹில், சீரிப்பாய்கிறான். போர்க்களத்தை துவக்குங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்பதாகவே சஹாபாக்களிடத்திலே சொல்லிவிட்டார்கள், இந்த இடத்தில் உத்துவா, இந்த இடத்தில் ஷைபா, அதை போன்றே செத்து மடிந்து கிடக்கிறார்கள். இங்கே அபூஜஹில் சாவான் என்று ஒவ்வொருவருக்கும், இங்கு உமையா சாவான் என்று ஒவ்வொருவருக்கும் இடம் குறித்திருந்தார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமையாவை கொல்வதற்காக பிலால் ரலியல்லாஹ் சொன்ன இடத்திலே தயாராக நின்று கொள்ளுகிறார்கள். அபூஜஹிலை கொல்வதற்காக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா தனியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு உக்கிரமமாக போர் நடக்க இருக்கிற நேரத்திலே அணிகளை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். போர்க்களத்திலே கூட அணியாகத்தான் நின்று போர் செய்ய வேண்டும், ஒற்றுமையை கையாள வேண்டும் என்பதற்கு சஃபிலே நிற்பதை போன்று குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். தொழுகையிலே நிப்பாட்டுவதை போன்று தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் உலகத்திலேயே முதலில் போர்க்களத்தை அணியாக அணிவகுத்து போர் செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பேசுகிறார்களே. பெருமானார் அணியை சரிவடுத்துகிறார்கள். இந்த நேரத்திலே சவாத் ரலியல்லாஹு மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஈட்டியின் பின்பக்க முனையை கொண்டு சவாதின் வயிற்றிலே லேசாக குத்துகிறார்கள். சரியாக நில்லுங்கள் சவாத் என்று சொல்ல, எனக்கு வயிறு வலிக்கிறதே என்று சவாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்ல, அல்லாஹு அக்பர், நீதத்திற்கு இப்படி ஒரு உதாரணத்தை உலகத்தில் எங்கு பார்க்க முடியும்? போர்க்களம் அணி தயாராகி கொண்டிருக்கிறது, லேசா சரியா நில்லுன்னு சொல்லும் போது வயிறு வலிக்கிறதே என்று சொல்ல, தாஹா நபி தன்னுடைய சட்டையை தூக்கிக் கொண்டு என் வயிற்றிலும் நீ குத்திக்கொள் என்றார்களே. மன்னித்துக்கொள், என் வயிற்றிலும் நீ குத்திக்கொள். சவாத் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் சட்டையை தூக்கிய உடனே வேகமாக போய் அந்த மேடையிலே முத்தமிட்டு, நாயகமே இந்த போர்க்களத்தில் நான் இறந்து விடுவேன் என்று பயந்தேன் நாயகமே, உங்கள் மேனியோடு என் மேனி சேர வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிவிட்டேன் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது, தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் மேனியை நரக நெருப்பு தொடாது என்று பூமான் நபிகள் கோமான் சொல்லிவிட்டு போர்க்கள அணிகளை தயார்படுத்துகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பேசுகிறார்கள், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற நூலை நீங்கள் புரட்டி பாருங்கள். சஹாபாக்கள் போருக்கு செல்வார்கள், முன்னால் சென்று வெட்டலாம் என்றிருந்தால் தலை தனியாக துண்டாகிறது. இவர்களுக்கு முன்னால் மலக்குகள் பாய்ந்து வெட்டி விடுகிறார்கள். இதைவிட மேல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளை கொடுத்தேன்னு சொல்ற அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுவான், பத்ர் களத்திலே நானே போருக்கு இறங்கி விட்டேன் என்கிறான். வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஆனா யாரையுமே காயப்படுத்த கூடாது என்று நினைத்த அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு இறங்குகிறார்கள். அல்லாஹு அக்பர். அப்பாஸ் ரலியல்லாஹு வேணா யாரும் பிடிக்க முடியாது. ஆனால் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கட்டப்படுகிறார்கள். வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. அப்பாஸை யாரு பிடிச்சது? அபுல் யஸ்ர். அவர் புல்தடிக்கு பயில்வான் மாதிரி இருப்பாரு. நாயகமே, நான் சும்மா பிடிக்கலான்னு பிடிச்சி யாரோ சுத்துறாங்க நாயகமே, கைத்த பிடிச்சு கட்டுறாங்க நாயகமே, என்னவோ நடந்து கொண்டிருக்கிறது நாயகமே. ஹைசூம் ஹைசூம் என்று குரலை கேட்டோம் நாயகமே, குரலை கேட்டோம் நாயகமே, மலக்குகளை பார்த்தோம் நாயகமே. அபூஜஹிலை அழைத்து வந்த சுராக்கா ஓடிக்கொண்டிருக்கிறான். அபூஜஹிலுக்கு பூஸ்ட் கொடுத்த சுராக்கா, முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று பூஸ்ட் கொடுத்த சுராக்கா ஓடிக்கொண்டிருக்கிறான். ஏன் ஓடுற, நீதானே கூட்டிட்டு வந்தேன்னு கேட்கும் போது சுராக்கா சொன்னா, நான் பார்க்கறத நீங்க பார்க்கலையே, இப்லீஸ் சுராக்காவின் வேடத்தில் வந்தார் என்பது ஹதீசுகள் சொல்லித் தருகிற வரலாறு. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியை பெறுகிறார்கள். 70 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாமியர்களிலிருந்து 14 பேர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 8 அன்சாரிகள், 6 முஹாஜிர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி வாகை சூடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி கடனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அதற்கு பிறகு இந்த கைதிகளை என்ன செய்வது? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நாயகமே, இந்த கைதிகளை எல்லாத்தையும் கொன்று குவிக்க வேண்டும் நாயகமே. சொந்தங்களை அவங்கவுங்க சொந்தத்தை அவங்கவுங்க கொல்லணும். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு போருக்கு வரும்போது சொந்தக்காரன் ஒருத்தன் கூட வரல. ஏன்னா இந்த உமர் தேடி பிடிச்சே வெட்டுவாருன்னு யாருமே வரல. தான் சச்சா மகன் ஒரே ஒரு ஆளு மட்டும்தான் வந்தாரு. அவரையும் தேடி பிடிச்சு உமர் ரலியல்லாஹு தஆலா கத்ல் செய்து விட்டார்கள். அதனால அவங்கவுங்க சொந்தத்தை வெட்டணும் நாயகமே. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எல்லோருமே நம் இனத்தை சார்ந்தவர்கள், விட்டு விடலாம் நாயகமே. பெருமானார் என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? அந்த 2 பேர்த்தையும், உமரே உமரே, உங்களை பார்த்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று இருக்கிறது, அவர்கள் தான் அவசரப்பட்டு அழித்து விடலாம் என்று சொன்னார்கள். ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா, யாரையும் பூமியில விட்டு வைக்காத, எல்லாத்தையும் அழிச்சு தள்ளுன்னு சொன்னாங்களே, அவங்க மாதிரி நீங்க 2 ரசூலுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். அபூபக்கர் அலி அவர்களே, நீங்கள் 2 ரசூலுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். உங்களை பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்குது, உங்களை பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி. அந்த கவுமுகள் என்னதான் செஞ்சாலும் 2 பேரும் சொல்ற வார்த்தை, அல்லாஹ் பாவம் உன்னுடைய அடியார்கள், அவர்களை மன்னிச்சிரு ரப்பே என்றுதான் அவர்கள் கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனால் நீங்கள் 2 ரசூலுக்கு ஒப்பு, அவர்கள் 2 ரசூலுக்கு ஒப்பு, 2 பேர்களும் ரசூலுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள் என்று உயர்த்திய நாயகம், ஃபிதியாவை வாங்கிக் கொண்டு விட்டுவிடலாம். 4000 திர்ஹம் ஃபிதியாவை வாங்கிக் கொண்டு விட்டுவிடலாம். எல்லோரும் கட்டுகிறார்கள். ஆனால் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்லுகிறேன், அப்பாஸ் ரலியல்லாஹு மட்டும் பெருமானார் இடத்திலே வந்து சொல்கிறார்கள், என்னிடத்துல காசே இல்ல நாயகமே, நான் ஃபிதியா கொடுக்கிற அளவுக்கு வசதி இல்ல நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறார்கள், அவங்க வரும்போதே, போருக்கு வரும்போதே உம்முல் ஃபதுல் மனைவி இடத்துல காசை கொடுத்து பூமிக்குள்ள தோண்டி மறைச்சு வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த முகமது ஜெயிச்சிருவாருன்னு தெரியும், மறைச்சு வச்சுட்டு வந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்பாஸ், நீங்க எந்த இடத்துல மறைச்சு வச்சீங்கங்கறத நான் சொல்லட்டுமா? இவங்க மதீனாவில இருந்து கொண்டு உம்முல் ஃபதுல் எப்படி மறைத்து வைத்தார்கள் என்று சொல்லட்டுமா என்று சொல்ல, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்ன வரலாறுகளை அன்புக்குரியவர்களே பார்க்கிறோம். யாரிடத்திலே வசதி இல்லையோ அவர்கள் கல்வியை கொடுக்க வேண்டும். இங்குதான் இந்த சமூகம் கவனிக்க வேண்டும். அந்த காபிர்களுக்கு எந்த கல்வி தெரியும்? அந்த காபிர்களுக்கு எந்த கல்வி தெரியும்? அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய கல்வியா? போர்க்கலையை பற்றி தெரியும், வியாபாரங்களை பற்றி தெரியும். யாரிடத்திலே கல்வி இருந்தாலும் தேடுங்கள், எடுங்கள். மார்க்கம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே, இந்த கல்வி விஷயத்தில் எங்கு கல்வி இருந்தாலும், எதிரிடத்தில் கல்வி இருந்தால் கூட அந்த கல்வியை எடுத்து முன்னேற வேண்டும், வாழ வேண்டும் என்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு பாடத்தை இந்த சமூகத்திற்கு கொடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். நாயகமே, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க சிறப்பு என்ன தெரியுமா? பத்ர் போர்க்களத்தில் யார் கலந்து கொண்டார்களோ அவர்கள் சஹாபாக்களில் சிறந்தவர்கள். அதே மாதிரி மலக்குகளிலேயும் பதிரிலே யார் கலந்து கொண்டார்களோ அந்த மலக்குகள் தான் மலக்குகளில் உயர்ந்தவர்கள். எல்லோருடைய யார் பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்டார்களோ இனிமேல் அவர்கள் என்ன பாவம் செய்தாலும் அத்தனையும் மன்னிக்கப்படும் என்ற சுப செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பத்ர் போர்க்களத்திலே யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்கள் மார்க்கத்தில் உயர்ந்து நிற்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பத்ர் தருகிற பாடங்கள் ஏராளம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எந்த வழியில் வாழ்ந்தார்களோ அந்த வழியில் வாழ வேண்டும். இன்றைக்கும் நமக்கு நிறைய போர்களை நாம் கையாள வேண்டி இருக்கிறது. வறுமையோடு நாம் போர் செய்ய வேண்டி இருக்கிறது. சோர்வோடு சோம்பேறித்தனத்தோடு போர் செய்ய வேண்டி இருக்கிறது. பயத்தோடு நாம் பதில் போர் செய்ய வேண்டி இருக்கிறது. ஊடகங்களோடு போர் செய்ய வேண்டி இருக்கிறது. கலாச்சாரங்களோடு போர் செய்ய வேண்டி இருக்கிறது. எனவே அனைத்திலும் இஸ்லாமிய பண்பாடுகளை நிலைநாட்டி பதில் போராக கையாண்டு வாழ்க்கையில் ஜெயித்து கல்வியை கொடுத்து 100% கல்வியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم إنا نسألك من النعمة تمامها ومن العصمة دوامها ومن الرحمة شمولها ومن العافية حصولها ومن العيش أرأدا ومن الأمر أسأدا ومن الإحسان أتما ومن الإنعام عما ومن الفضل أدبا ومن اللطف أقربا. யா அல்லாஹ், நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் மனைவி மக்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் உற்றார் உறவுகளின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, உலக முஸ்லிம்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, இந்த பத்ரீன்களுடைய பெயர்களை சொல்லி இருக்கிறோம். ரப்புல் ஆலமீனே, உனக்கு பிடித்தமானவர்களின் பெயர்களை சொல்லி இருக்கிறோம். ரப்புல் ஆலமீனே, அதன் பொருட்டினால் எங்களுடைய எல்லா ஹலாலான ஹாஜாத்துக்களையும் நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக. ஒவ்வொருவரும் 1000 எண்ணங்களோடு வந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீனே, இந்த புனிதமான இடத்திலே கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீனே, தராவீகை முடித்துவிட்டு கேட்கிறோம். ரப்புல் ஆலமீனே, பத்ரீன்களை பற்றி நினைத்து நினைத்து நாங்கள் மனமுருகி கேட்கிறோம். ரப்புல் ஆலமீனே, எங்களையும் மார்க்கத்திற்கு நீ தேர்ந்தெடுத்துக் கொள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, எங்கள் மூலமாகவும் மார்க்கத்தை நீ வளர்த்தருள்வாயாக. எங்கள் ஒவ்வொருவரின் மூலமாக பல கல்வியாளர்களை நீ இந்த சமூகத்திற்கு கொடுப்பாயாக. பல பண்பாட்டாளர்களை இந்த சமூகத்திற்கு கொடுப்பாயாக. ரப்புல் ஆலமீனே, எங்கள் பெற்றோர்களில் யாரெல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதுமத்து செய்கிற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அவர்களின் துஆவை பெறுகிற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்களில் யார் காலம் சென்று விட்டார்களோ ரப்புல் ஆலமீனே, அவர்களின் கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவாயாக. அவர்கள் எங்களுக்காக பட்ட கஷ்டங்களை நாங்கள் நினைக்கிறோம். ரப்புல் ஆலமீன், அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்குவாயாக. அவர்களுக்கு உயர்ந்த தரஜாவை நீ கபரிலேயும் உயர்ந்த தரஜாவை சொர்க்கத்திலே நீ தந்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீன், எங்கள் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. ஆபிதான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற பிள்ளைகளாக ஆக்குவாயாக. ரப்புல் ஆலமீனே, சீர்திருத்தம் பெற்ற பிள்ளைகளாக ஆக்குவாயாக. மற்ற கலாச்சார சீரழிவுகளில் இருந்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, எங்கள் குடும்பத்திலே நிம்மதியை தந்தருள்வாயாக. குடும்பத்திலே சந்தோஷத்தை தந்தருள்வாயாக. குடும்பத்திலே மகிழ்ச்சியை தந்தருள்வாயாக. எங்கள் குடும்பத்தை கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. ரப்புல் ஆலமீனே, எங்கள் வியாபாரத்திலே பரக்கத் செய்து விட. ரப்புல் ஆலமீனே, எங்கள் வியாபாரத்துக்கு நீயே துணையாக இரு. ரப்புல் ஆலமீனே, உலகத்திலே இஸ்லாமியர்கள் வியாபாரத்திலே கொடிகட்டி பறக்க வேண்டும். ரப்புல் ஆலமீனே, இஸ்லாமியர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே உயர்ந்தவர்களாக ஆக்கி தந்தருள்வாயாக. எங்கள் வியாபாரங்களுக்கு நீயே பாதுகாவலனாக இருந்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, பெருமானார் எந்த நலவையெல்லாம் கேட்டார்களோ அது முழுவதையும் உங்களிடத்திலே கேட்கிறோம், உன்னிடத்திலே கேட்கிறோம். ரப்பே, எந்த தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அது முழுவதிலிருந்து ரப்பே எங்கள் சமுதாயத்தை நீ பாதுகாத்தருள்வாயாக. எங்கள் சமுதாயத்திற்கு ஒற்றுமையை கொடுத்தருள்வாயாக. எங்கள் சமுதாயத்திற்கு ஒற்றுமையை கொடுத்தருள்வாயாக. எங்கள் சமுதாயத்திலே ரப்புல் ஆலமீனே எந்த தவறுமே செய்யாமல் நிறைய இளைஞர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீனே, அவர்களின் குடும்பத்தை நீ பாதுகாத்தருள்வாயாக. அவர்களுக்கு நீ நிம்மதியை தந்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, கேட்க தெரியாமல் கேட்கிறோம். ரப்பே, கொடுக்க தெரிந்த ரப்பே, எங்கள் ரமலானின் நோன்பை ஏற்று அதற்கு நீயே கூலியாக விடுறப்பே, நீயே கூலியாக விடுறப்பே. எங்களுக்கு நீதான் வேண்டும் ரப்பே, எங்களுக்கு நீதான் வேண்டும். ரப்புல் ஆலமீன், கையேந்தி மடிப்பிச்சை கேட்கிறோம் ரப்பே, மடிப்பிச்சை கேட்கிறோம் ரப்பே. ஏழைகளின் குரலை நீ ஏற்றுக்கொள்றப்பே. பத்ரீன்களின் பொருட்டால் கேட்கிறோம் ரப்பே, எங்கள் துஆவை கபூல் செய்தருள்வாயாக. கண்மணி நாயகத்தின் பொருட்டால் கபூல் செய்தருள்வாயாக. புனித ரமலானின் பொருட்டால் கபூல் செய்தருள்வாயாக. புனித குர்ஆனின் பொருட்டால் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரில் கல்கி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா
يا ربي صل وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய ப்ரோக்ராம் இந்த இந்தியன் இஸ்லாமிக் சென்டர்ல மெயின் ஹால்ல இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அந்த அவையும் இன்ஷா அல்லாஹ்